வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகராமன். நம்ம எஸ்கே ஆசிரமம் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் தோஷம்னா என்ன, இந்த செவ்வாய் தோஷத்துக்கு என்ன பரிகாரம், இந்த செவ்வாய் தோஷம் எப்படி நிவர்த்தி ஆகுது, இந்த செவ்வாய் தோஷம் ஜாதகரை எப்படி நம்ம பார்க்கணுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுங்க. இது பாத்தீங்கன்னா நம்மளோட நேயர்கள் நம்மகிட்ட ஆன்லைன்ல வரும்போதும் சரி, நம்மகிட்ட கன்சல்டேஷன் வாங்கும் போதும் சரி, நம்மகிட்ட தொடர்ச்சியா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கா, இந்த செவ்வாய் தோஷம் இயற்கையா நிவர்த்தி ஆயிருக்கா, இந்த செவ்வாய் தோஷம் எனக்கு எந்த அளவு வேலை செய்யும்னு சொல்லி கேட்கிறாங்க. இது நிறைய பேர் பதில் சொல்லிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷத்துக்கான ஒரு தெளிவான பதில். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த செவ்வாய் தோஷத்துக்கு என்ன பரிகாரங்கள் இருக்கு, இந்த செவ்வாய் தோஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன மாதிரி இணைய நம்ம இணைக்கும் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதற்கு முன்னாடி எனக்கு ஆருடம் கத்துக் கொடுத்த, ஜோதிடம் கத்துக் கொடுத்த என் தந்தையின் மலர் அடிகள் திருவடிகளை மனமாற வணங்கி நான் உரைய ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனல் இப்ப நீங்க முதல் முறையா வீடியோஸ் பாக்குறீங்கன்னா, உங்களுடைய விலை மதிப்புல பொண்ணான்னு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், உறவினர்கள், சக ஊழியர்கள் எல்லாரோட வீடியோ பகிர்ந்தளிங்க. அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டுங்க. இப்போ செவ்வாய், இந்த செவ்வாய்னா என்னங்க சார்? இந்த செவ்வாய்னா ஒண்ணு இல்ல சார். செவ்வாய்ங்கிறது பாத்தீங்கன்னா இவர் பாத்தீங்கன்னா நவகிரகத்துல ஒரு கோள் சார். இந்த நவகிரக கோள் என்ன சார் பண்ண போகுது? இந்த நவகிரக கோள் பாத்தீங்கன்னா குற்றமாக எப்ப சார் அமரும்னு பார்த்தா, இந்த செவ்வாங்கிறது பாத்தீங்கன்னா அங்காரகம் சொல்லுவோம், பூமிக்காரகம் சொல்லுவோம், சக உதிரக்காரகம் சொல்லுவோம். இவர் பாத்தீங்கன்னா வேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு வகையான அந்த வேகம், ஸ்பீடு எனக்கு அதிகமா வேணும் சொல்லக்கூடிய ஒரு முரட்டுத்தனமான எதிலும் ஒரு அந்த ஒரு சொல்லுவாங்க இல்லையா, டக்குன்னு ரியாக்ட் பண்றான்னு சொல்லக்கூடிய, எதிலுமே முந்திரிக்கொட்டை தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வீர தீர பராக்கிரம செயலுக்கு உள்ள கிரகம் சொல்ல பார்த்தா இந்த செவ்வாய் கிரகங்க. இந்த செவ்வாய் கிரகம் எப்ப சார் குற்றமா அமருதுன்னு பார்த்தா, இந்த செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சார் நம்ம பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல லக்னம், ராசி, சுக்கிரன் என்ற வீடுகள். எப்படி? லக்னம், ராசி, சுக்கிரன் என்ற வீடுகள். இது மூணுக்குமே நம்ம செவ்வாய் தோசை இருக்கான்னு பார்க்கணுங்க. அதாவது லக்னத்துக்கு, லக்னங்கிறது உயர், ராசிங்கிறது உடல், ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கலஸ்திரக்காரகன் சொல்லக்கூடியது பார்த்தா அந்த சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் நிற்கிற ஸ்தானத்துக்கு நம்ம பார்க்கணுங்க. அப்போ இந்த எந்தெந்த வீடுகள்ல செவ்வாய் பகவான் இருந்தா தோஷம் கொடுக்க போறாரு? பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரா? தோஷம் இருக்கு. லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காரா? தோஷம் இருக்கு. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரா? தோஷம் இருக்கு. 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரா? தோஷம் இருக்கு.